இந்த வீடியோவில் PGTRB நியூ சிலபஸில் யூனிட் 1ல் நான் அக்வஸ் சால்வன்ஸ் இருக்குது. அப்போ இந்த நான் அக்வஸ் சால்வன்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சால்வன்ஸ், அதுக்கப்புறமா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சால்வன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அதாவது கிளாசிஃபிகேஷன் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இந்த நான் அக்வஸ் சால்வன்ஸ் டாபிக்ல இருந்துட்டு டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரக்கூடிய எக்ஸாமில் வரும். அதனால இந்த டாபிக்கை நல்லா படிச்சு வச்சுக்கிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த நான் அக்வஸ் சால்வன்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் பார்க்கக்கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் அக்வஸ் சால்வன்ஸ். இப்போ நான் அக்வஸ் அப்போ அதுலேயே நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வரும். எப்படி கேட்பாங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். ஒன்று வந்து செல்ஃப் அயனைஸ் ஆனால் என்ன கிடைக்கும், அதுக்கப்புறமா இப்போ வந்து அமோனியா இருக்குது. ஸோ இப்போ வந்து அமோனியா அஸ்டிக் ஆசிட்ல என்னவா பிஹேவ் பண்ணுது, ஆசிடா பேஸா? ஸோ இதுதான் கொஸ்டின். இப்பவே சொல்லியாச்சு. ஸோ இப்போ அதே போல எந்த சால்வெண்ட் எந்த மீடியத்துல ஆசிடா பேஸா, சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த செல்ஃப் அயனைசேஷன், எல்லா சால்வெண்ட்டுக்கும் செல்ஃப் அயனைசேஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுட்டா போதும், என்ன பண்ணிடலாம், நான் அக்வஸ் சால்வன்ஸை ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா எது வந்து ஈஸியா இந்த டொனேஷன் பண்ணுது, இந்த H+ புரோட்டான் டோனார், எது வந்து H+ ஈஸியா அக்செப்ட் பண்ணுது. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சனாலே போதும், இந்த நான் அக்வஸ் சால்வன்ட்ல ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினே உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுல இருந்தா உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அப்ப இதுல இந்த நான் அக்வஸ் சால்வன்ட்டைய கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறத இதுல நம்ம பாருங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் சால்வன்ட், நான் அயனைசிங் சால்வன்ட் ஒன்று, இன்னொன்னு என்ன, இந்த அயனைசிங் சால்வன்ட்ஸ். நான் அயனைசிங் சால்வன்ட்ஸ் அதை நம்ம என்ன சொல்றோம், அயனைஸ் ஆகாத சால்வன்ட்ஸ். அப்போ அங்க என்ன, பொலாரிட்டி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஸோ நான் போலார் லிக்விட்ஸ், இதே போல ஏப்ரோட்டிக் சால்வன்ட்ஸ். இப்போ பென்சின் என்ன சொல்லலாம், அங்க வந்து என்ன கிடையாது, பொலாரிட்டி கிடையாது. ஸோ அது நான் போலார் ஆர்கானிக் சால்வன்ட்ஸ். அதே போல CCl அங்க வந்து பொலாரிட்டி இருக்காது. ஸோ இது என்ன சொல்றோம், ஏப்ரோட்டிக். இது என்ன செய்யாது, H+ கொடுக்காது. ஸோ இந்த சால்வன்ட்ஸ் என்ன செய்யாது, H+ கொடுக்காது. ஸோ இப்போ என்ன சொல்றோம், அப்போ ஏ ஆப்சன்ஸ், ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ், அதான் என்ன சொல்றோம் நம்ம ஏப்ரோட்டிக் சால்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க பாருங்க, ஸோ அயனைசிங் சால்வன்ட்ஸ். அப்போ அயனைசிங் சால்வன்ட்ஸ் இன்னொரு பேர் என்ன, போலார் லிக்விட்ஸ். இதுக்கு பேர் என்ன, போலார் லிக்விட்ஸ். இங்க என்ன பார்த்தோம், நான் போலார் லிக்விட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்ப இதுல ஒண்ணு வந்து புரோட்டானிக், இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நான் புரோட்டானிக். புரோட்டானிக்னா என்ன, புரோட்டானை கொடுக்கக்கூடியது. இங்க வந்து நான் புரோட்டான், புரோட்டானை கொடுக்காதது அப்படின்னு பாருங்க. இது எல்லாமே என்ன, அயனைசிங் சால்வன்ட்ஸ். புரோட்டானிக் என்னெல்லாம் வருது பாருங்க. ஸோ புரோட்டோஜெனிக் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு பாருங்க புரோட்டோஃபிலிக் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், புரோட்டோஃபிலிக். அடுத்தது பாருங்க ஆம்பிப்ரோட்டிக். அப்ப ரெண்டுமே போத் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் சொல்லுது. இது என்ன, புரோட்டோஜெனிக், புரோட்டோஃபிலிக். ஃபிலிக்ங்கிறது தெரியும், லவ்விங், அக்செப்ட் பண்ண. ஆம்பிப்ரோட்டிக், ஆம்பிங்கிறது என்ன, ரெண்டு ப்ராப்பர்ட்டி உள்ளது, அந்த ஆம்பி அப்படின்னு சொல்லுது. இதுல புரோட்டோஜெனிக் அப்படிங்கிறது பாருங்க, இது என்ன, அசிடிக் சால்வன்ட்ஸ். புரோட்டோஜெனிசிட்டி அப்படின்னு என்ன, புரோட்டானை டொனேட் பண்ணக்கூடிய சொல்றாங்க, ஸ்ட்ராங் டெண்டன்சி டு டொனேட் புரோட்டான்ஸ். நல்ல கவனமாக கவனிச்சுட்டே வாங்க, ஒவ்வொரு டைமும் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இதுல இந்த புரோட்டானா டொனேட் பண்ணக்கூடிய சால்வன்ட்ஸ் என்ன, அசிடிக் சால்வன்ட்ஸ், என்ன புரோட்டோஜெனிக். அடுத்தது அப்போ என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்க, H2SO4, H2F2, அசிடிக் ஆசிட். அப்போ இது எல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா H+ அதிகமா டெண்டன்சி, ஸ்ட்ராங் டெண்டன்சி டு டொனேட் புரோட்டான்ஸ் அப்படின்னு பார்த்தா. அப்போ அடுத்தது புரோட்டோஃபிலிக், அப்போ புரோட்டான லவ்விங், புரோட்டான அக்செப்ட் பண்ணக்கூடிய, அதை நம்ம என்ன சொல்றோம், புரோட்டோஃபிலிக் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது என்ன சால்வன்ட்ஸ், பேசிக் சால்வன்ட்ஸ்.
அப்ப இங்க என்ன ஸ்ட்ராங் அஃபினிட்டி டு அக்செப்ட் புரோட்டான்ஸ். புரோட்டோஜெனிக்ங்கிறது என்ன ஸ்ட்ராங் டெண்டன்சி டு டொனேட் புரோட்டான்ஸ். புரோட்டோஃபிலிக்ங்கிறது என்ன ஸ்ட்ராங் டொனேட் டெண்டன்சி டு அக்செப்ட் புரோட்டான்ஸ். இதுல பாருங்க எக்ஸாம்பிள் லிக்யூட் அமோனியா, பீரிடின், எத்திலின் டை. அப்ப அதெல்லாம் என்ன செய்யும் ஹெச் ஈஸியா வாங்கக்கூடியது. ஸோ லிக்விட் அமோனியா, பெரிடின், எத்திலின் டையமின். அடுத்தது ஆம்பி புரோட்டீன், ஆக்டர்ஸ் போத் ஆசிட்ஸ் ஆஃப் பேசஸ். H2O அதே போல இந்த மெத்தனால். இது வந்து என்ன ஆம்பி புரோட்டீன். ஸோ இதுலயே 2 3 4 ஒன்னோட கேட்கலாம். புரோட்டோஜெனிக்னா என்ன, புரோட்டோபிளிக்னா என்ன, எக்ஸாம்பிள் ஃபார் ஆம்பிபோட்டிக் சால்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். புரோட்டோபிளிக் சால்வன்ஸ் ஒன்று கேட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த டேம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அது வந்து என்ன ஆசிடிக் சால்வன்ஸா பேசிக் சால்வன்ஸா அப்படிங்கிறது. ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான் புரோட்டானிக். இங்க வந்து புரோட்டான் வந்துட்டு எதுவுமே நடக்காது அப்படின்னா நான் புரோட்டானிக். புரோட்டான் இல்லாத என்ன சொல்றோம் லிக்யூட் SO2 BrF3 HgBr. லிக்யூட் SO2 BrF3 HgBr2. ஸோ அப்போ புரோட்டானிக் நான் புரோட்டானிக். இங்க நம்ம என்ன பார்த்தோம் நான் அயனைசிங் அயனைசிங். ஸோ அயனைசிங்ல புரோட்டானிக் நான் புரோட்டானிக். புரோட்டானிக்லயே 3 புரோட்டோஜெனிக், புரோட்டோஃபிலிக், ஆம்பிபோட்டிக். அதுக்கப்புறமா இங்க என்ன பார்க்குறோம்னா நான் புரோட்டானிக் ஆஃப் சால்வன்ட்ஸ். அப்போ இந்த சால்வண்டோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இப்போ இதுல இந்த H2O வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன அர்த்தம், இது வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ். அடுத்தது இந்த அமோனியாவோட பாயிலிங் பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட் தான் ஸோ -77.7 டிகிரி செல்சியஸ். அடுத்து SO2க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது -75.5 டிகிரி செல்சியஸ். அடுத்தது ஹெச்எஃப்க்கு என்ன ஆகும் -89.3 டிகிரி. அதாவது மெல்டிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் வந்து 19.5 டிகிரி. சரிங்களா? அடுத்தது அசிட்டிக் ஆசிட். ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிடுக்கு வந்துட்டு இந்த மெல்டிங் பாயிண்ட் 16.6. இது வந்து பாயிலிங். ஸோ எவ்வளவு இருக்கும் 118.1 டிகிரி செல்சியஸ். இப்போ இதுல அமோனியா அண்ட் SO2 exist as gas. Ammonia and SO2 exist as gas. Act as solvents only at low temperature. So low temperature எல்லாம் அது எப்படி இருக்குது சால்வெண்டா பிஹேவ் பண்ணுது. லிக்விட் அமோனியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே போலதான் என்ன ஆகுது லோ டெம்பரேச்சர்ல ஸோ தே பிஹேவ் as solvent. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைபோல். அப்போ டைபோல் மூமெண்ட்னால என்ன ஆக போகுது, ஸோ கிரேட்டர் த polarity of the bond of the solvent molecules, greater is the charge separation and higher will be the value for dipole moment. அப்ப இங்க என்ன ஆகுது, இந்த சால்வெண்ட் மாலிகூல்ஸுக்கு polarity அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப அங்க என்ன இருக்கும், சார்ஜ் செப்பரேஷன் அதிகமா இருக்கும். அப்போ அங்க அந்த சால்வெண்ட் மாலிகூல்ஸ்க்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கும். டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கும். என்ன ஹை டைபோல் மூமெண்ட் வேல்யூஸ் ஆர் குட் சால்வெண்ட்ஸ். ஹை டைபோல் மூமெண்ட் வேல்யூஸ் ஆர் குட் சால்வெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்றோம், polarity அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும், கண்டிப்பா அந்த எபிலிட்டி டு டிசால்வ் த சொல்யூட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹை டைபோல் மூமெண்ட் வேல்யூஸ் ஆர் குட் சால்வெண்ட். இதுல ஹையர் டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்குது 1.85. வாட்டருக்கு பாத்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் வந்து 1.85. அடுத்தபடியா SO2 பாத்தீங்கன்னா 1.61. அமோனியாவுக்கு பாத்தீங்கன்னா 1.47. ஸோ எல்லாம் நம்ம பாக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின் தான். அதாவது நம்ம பாக்குற பாயிண்ட் எல்லாமே என்னதுதான் கொஸ்டின் தான். அதே போல எல்லாமே கேட்டுக்கலாம். டைபோல் மூமெண்ட் இந்த எல்லாமே வந்து டைபோல் மூமெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுக்கலாம். ஸோ அப்போ எதுக்கு வந்து அதிகமா இருக்கும், ஸோ polarity எதுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் 1.85. ஸோ அடுத்தது விஸ்காசிட்டி. இதுல வாட்டருக்கு வந்து இருக்கவே லோ விஸ்காசிட்டி. இப்போ வந்து ஆயில், ஹனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை விஸ்காசிட்டி. அப்போ இதுல ஸோ வாட்டர் CCl4 எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ விஸ்காசிட்டி. லோ விஸ்காசிட்டியா இருந்துச்சுன்னா எதுலாம் ஈஸியா நடக்கும்,
precipitation ஈஸியா நடக்கும், crystallization ஸோ இது போல ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியா நடக்கும். ஸோ ஈஸிலி கேரிட் அவுட். இப்போ இதுல விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ், விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இந்த ஆப்ரேஷன் precipitation நடக்கக்கூடியது, கிறிஸ்டலைசேஷன் நடக்கக்கூடியது, இது எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ அப்போ இந்த சால்வெண்டோட விஸ்காசிட்டியும் ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுல விஸ்காசிட்டி யாருக்கு எவ்வளவுன்னு பாருங்க. இப்போ H2O க்கு 1, அமோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2.4, இந்த SO2க்கு பார்த்தீங்கன்னா 0.009. தெரிஞ்சுக்க வேண்டியது வாட்டருக்கு எவ்வளவு, அமோனியாவுக்கு எவ்வளவு, SO2க்கு எவ்வளவு. அப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன, லோ விஸ்காசிட்டியா இருந்தா என்ன நடக்கும், ஹை விஸ்காசிட்டியா இருந்தா என்ன நடக்கும். இது டிக்ரீசஸ், இங்க வந்து என்ன ஈஸிலி கேரிட் அவுட். அடுத்தது புரோட்டான் அஃபினிட்டி. அப்ப இந்த புரோட்டான் அஃபினிட்டி அப்படின்னா என்ன, இது வந்து யாருக்கு தான் அப்ளிகபிள், புரோட்டானிக் சால்வன்ஸ்க்கு அப்ளிகபிள். இதுல யாருக்கு புரோட்டான் அஃபினிட்டி அதிகமா இருக்கும், அமோனியா ஹஸ் கிரேட்டர் புரோட்டான் அஃபினிட்டி than H2O. அசிடிக் கேரக்டர் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் லிக்விட் அமோனியா, இது வந்து கேட்ட கொஸ்டின், பிஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். இதுல செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் லிக்விட் அமோனியா gives NH4 plus ion, NH2 minus ion. ஸோ முக்கியமான ஒன் வேர்டு, இந்த லிக்விட் அமோனியா செல்ஃப் அயனைஸ் ஆனா என்ன கிடைக்கும். இதுல NH4 plus ஆசிட் அயான், இதை சொல்லுங்க பேஸ் அயான் சொல்லுவோம். NH2 minus நம்ம பேஸ் அயான் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல் அமோனியம் சால்ட் NH4 plus அதான் என்ன அமோனியம் சால்ட்ஸ் will act as acid in liquid ammonia. ஸோ அமோனியம் சால்ட், அமோனியம் சால்ட் எல்லாம் என்னவா ஆக்ட் பண்ணுமா, ஆசிட் இன் லிக்விட் அமோனியா. அப்போ லிக்விட் அமோனியா போட்டா என்ன ஆகும், அந்த H+ கொடுக்கும். ஸோ இப்போ அது வந்து என்ன ஆகும், ஆசிட் ஆக்ட் பண்ணும், இது H+ எடுத்துக்கும். ஸோ எடுத்து NH4 plus மாறும். ஸோ அடுத்தது ஆல் soluble amides will act as base in liquid ammonia. Soluble amides. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா KNH2 நம்ம எடுத்துக்கோம். ஸோ KNH2 இது ஒரு soluble amide. இது என்ன செய்யுது பாருங்க, ஸோ ஆக்ட் அஸ் பேஸ். அப்போ இது என்ன, K plus NH2 minus இருக்கும். ஸோ இப்போ NH2 minus என்ன செய்யும், H+ வாங்கும் இல்லையா. ஸோ NH2 minus ஈஸியா H+ வாங்கும். ஸோ அப்போ NH3 இருந்து என்ன செய்யும், H+ வாங்கிட்டா என்னவா மாறிடும், NH3. ஸோ பேஸ் தான் என்ன செய்யும், H+ அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுல soluble amide act as base in liquid ammonia. செல்ஃப் அயனைசேஷன் என்ன ஆகுது, இந்த அமோனியம் அயனாகவும் இந்த அமைட் அயனாவும் அயனாவும் மாறும். ஸோ NH2 minus பேஸ் அயனாவும் மாறுது. பாருங்க இதுல அமோனியம் குளோரைடு இருக்குது சரிங்களா. அப்போ அமோனியம் குளோரைடு, இப்போ இதுல வந்து இது பாருங்க KNH2, இதுல KNH2 என்ன, அப்போ பேஸ், KNH2 என்ன பேஸ். ஸோ K இருக்குது, Cl KCl, அதுக்கப்புறமா NH4 plus. ஸோ NH4 plus ஒரு H+ போகுது. அப்போ போயிட்டுனா என்ன ஆகும், அப்போ NH3 சால்வெண்டா அது மாறுது. ஸோ அதே இது ரிப்பீட். ஸோ இங்க இருந்து இங்க, இங்க வருது பாருங்க. ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆல்சோ பாசிபிள். ஸோ NH3 ACl என்ன வருது, அப்போ அப்போ இதுல என்ன ஆகும் உங்களுக்கு 2 NH3. ஸோ அதனால மட்டுமாகும் NH4 plus NH4 Cl மைனஸ் ஆனது இருக்குது. ஸோ பிளஸ் என்னது, அப்போ KNH2. ஸோ அப்போ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆல்சோ பாசிபிள். அப்போ என்ன, அப்போ மீனிங் என்ன, ஸோ ஆல் soluble amides will act as base. பேஸ் பேஸ் KNH2, it accepts NH+ and becomes NH3. இதே போல இந்த HF, HCN, சல்பூரிக் ஆசிட் இந்த மாதிரி நமக்கு நான் அக்வஸ் சால்வன்ஸ் வந்துட்டு நிறைய கொடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மூலமா அதோட டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.